எழுந்து நின்று உன்னை சிருஷ்டித்தவர் என்று தொடங்கும் பாடலை அனைவரும் பாடற் குழுவினருடன் சேர்ந்து பாடுவோம். உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ. கலங்கிடும் மாந்தரே கண்ணீரை துடைத்திடு, கலங்கிடும் மாந்தரே கண்ணீரை துடைத்திடு. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றவா. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றவா. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ. ஆவி பொழிந்து அடைத்திடுவார், பாவத்திலிருந்து ஜெயம் தருவார். ஆவி பொழிந்து அடைத்திடுவார். அன்பே அவரின் வழியாகும், இருளை போக்கும் ஒளியாகும். அன்பே அவரின் வழியாகும், இருளை போக்கும் ஒளியாகும். கலங்கிடும் மாந்தரே கண்ணீரை துடைத்திடு, கலங்கிடும் மாந்தரே கண்ணீரை துடைத்திடு. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றவா. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றவா. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ. அதிசய கல்வாரி சிலுவையிலே சாபமம் வியாதியை சுமந்து விட்டார். அதிசய கல்வாரி சிலுவையிலே சாபமம் வியாதியை சுமந்து விட்டார். தழும்புகளால் நீயும் குணமாவாய், தயவினால் வாழ்வில் சுகம் பெறுவாய். தழும்புகளால் நீயும் குணமாவாய், தயவினால் வாழ்வில் சுகம் பெறுவாய். கலங்கிடும் மாந்தரே கண்ணீரை துடைத்திடு, கலங்கிடும் மாந்தரே கண்ணீரை துடைத்திடு. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றவா. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றவா. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ.
சிலுவை சுமந்தது உனக்காக, சிந்திய ரத்தம் உனக்காக. சிலுவை சுமந்தது உனக்காக, சிந்திய ரத்தம் உனக்காக. ஜீவனை கொடுத்ததும் உனக்காக, அத்தனையும் அது நமக்காக. ஜீவனை கொடுத்ததும் உனக்காக, அத்தனையும் அது நமக்காக. கலங்கிடும் மாந்தரே, கண்ணீரை துடைத்திடு. கலங்கிடும் மாந்தரே, கண்ணீரை துடைத்திடு. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றவா. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றவா. நம்மை சிருஷ்டித்தவர் நம்மை மறப்பதில்லை, நம்மை உண்டாக்கினவர் நம்மை விடுவதில்லை. நம்மை சிருஷ்டித்தவர் நம்மை மறப்பதில்லை, நம்மை உண்டாக்கினவர் நம்மை விடுவதில்லை. ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களிலே வாசம் செய்கிற எங்கள் பரலோக பிதாவை, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் மனுஷர்கள் ஒருவரும் கண்டிராதவரும் நித்திய வல்லமை மகிமை ஜீவனுள்ள எங்கள் தேவாதி தேவனே, இம்மட்டும் எங்களை பாதுகாத்து தகப்பனை 25வது மாநாட்டில் வாலிப மாநாட்டில் எங்களை ஒன்று சேர்த்து, இந்த முதல் நாளிலும் எங்களை ஒன்று சேர்த்து வேதத்தில் இருக்க மகத்துவங்களையும் சத்தியங்களும் அறிய எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் விசேஷமாக தேவனே, நீங்கள் கொடுக்கக்கூடிய மன்னாக்களை நாங்கள் சாப்பிடுவது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வாழ்நாளில் இதை நாங்கள் பிரயோகம் எங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க முடியும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்பா. இதோ தகப்பனே, வருகிற நாட்கள் உங்களுடைய அறுவடை வேலைகளுக்கும் உங்களுடைய ஊழியங்களை தாங்குவதற்கும் உங்களுடைய பிள்ளைகளை சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி வழியை உண்டாக்கி கொடுப்பதற்காக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் விசேஷமாக இந்த சிறு ஜெபத்தின் இரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாநாட்டிற்கான தீம் பாத்தீங்கன்னா, உன் இளமையிலே சந்தோஷப்படுதான் தீம். இந்த 3 நாளும் நாம உன் இளமையிலே சந்தோஷப்படு என்ற அந்த தீம், தமிழ்ல சொன்னா ஆய்வு பொருள், அந்த ஆய்வு பொருள் அடிப்படையில் தான் நம்ம இந்த 3 நாளும் கடந்து செல்ல போகிறோம். இந்த இளமையிலே சந்தோஷப்படு என்ற வசனத்தினுடைய ஸ்டார்டிங் தான் கருப்பொருள், எண்டிங் கூட நம்மளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா தான் இருக்கும். நீங்க வாசிட்டீங்கன்னா, உங்கள் செயல்களை எல்லாம் தேவன் நியாயந்திருப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள் அப்படின்னு இருக்கும். அதனால நாம இந்த கருப்பொருள் அடிப்படையில நமக்கு பாடத்தை கொடுக்கும்படி நம்முடைய அன்பு சகோதரர் சிந்தன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய தேவன் அவருடைய பிள்ளைகளாக நம்மளை அழைத்து, அதிலும் இந்த யூத் கன்வென்ஷன்ல நாம் அனைவரும் ஒன்று சேர்த்து 3 நாள் தொடர்ந்து என்ன செய்யிருக்காருன்னா, அவருடைய காரியங்களை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு வாய்ப்பை கொடுத்துள்ளார். அதனால் நம்முடைய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நாம் நன்றியை எடுத்துக்கொள்ளலாம். அன்பான சகோதரர்களே, சோ டீம் எல்லாம் பிரிஞ்சு இப்ப ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஒரு டீமா சேர்ந்திருக்கிறோம். ஒரு 6 டீமா இருந்திருக்கிறோம். இப்போ இந்த யூத் கன்வென்ஷன், இந்த வாலிப மாநாட்டுல நம்ம வைத்திருக்கிற அந்த தீம் என்று பார்க்கின்ற பொழுது பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்படு. சோ இதன் அடிப்படையில தான் அனைத்து காரியங்களும் வருகிறது. சோ அதை தொடர்ந்து இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த டீம் எதற்காக, இந்த டீம் பேஸ் பண்ணி தான் நம்ம டீம் நேம் கொடுத்திருக்கிறோம். இது எதற்காக, இது என்ன ஒரு ஆவிக்குரிய ஒரு சத்தியத்தை, ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்ன கொடுக்குது என்பதை நம்ம டீட்டெயிலா ஒரு 1/2 மணி நேரம் நம்ம என்ன பண்ணலாம்னா தியானிக்கலாம். அதை தொடர்ந்து எல்லா ப்ரோக்ராம் கண்டினியூஸா வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சோ இந்த தீம் பார்க்கின்ற பொழுது மீண்டுமாக வாசிக்கிறேன். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு. அவ்வளவுதான். நம்முடைய மூத்த சகோதரர் வாசிக்கும் போது அதுக்கு தொடர்ந்து வருகின்ற வசனங்களே வாசிச்சார்.
இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சந்தோஷப்படு. இதான் ஒரு மெயின் வேர்ட். வாலிபனே நீ என்ன பண்ணனா சந்தோஷப்படு. எப்ப சந்தோஷப்படு? இளமையில சந்தோஷப்படு. சந்தோஷங்கிறது குழந்தை பருவத்துல இருந்து முதுமை வரைக்கும் வரும், அது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இந்த இடத்துல பர்டிகுலரா உன் இளமையில என்ன பண்ணனா சந்தோஷப்படு அப்படின்னு. இந்த இளமை கால பகுதி தான் நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். முதுமை காட்டிலும் குழந்தை பருவத்தை காட்டிலும் மோஸ்ட் டெசிஷன் நம்ம எந்த காலத்துல எடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இளமை கால பகுதியில தான் நம்ம எடுப்போம். ஒருவேளை இளமை கால பகுதியில ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் எடுத்தோம்னா யார் நினைச்சாலும் அதை மாத்த முடியாது. ஒரு இளமை கால பகுதியில ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் இல்லாம, ஒரு ரூட் ஸ்ட்ராங்கா இல்லாம ரொம்ப வீக்கா எடுத்துட்டோம்னா பின்னாடி லைஃப் ஸ்பாயில் ஆகும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து வேதாகமத்துல தேவன் இங்க வந்து கொடுத்திருக்கிறார். இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு பேர் அங்க வச்சிருப்போம். உதாரணத்துக்கு பாபிலோனில் தானியல், மோரியாவின் ஈசாக்கு, எருசலேமில் சேவான், தமஸ்கோவில் பவுல், எகிப்தில் யோசேப்பு, எபேசுவில் தீமோத்தேயு. இவங்கெல்லாம் வந்து அந்த இடத்துல அவங்க இளமை கால பகுதியில எந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்தாங்க, எப்படி வந்து அவங்களுடைய இளமையில அவங்க வந்து சந்தோஷப்பட்டார்கள் என்பதுதான் கோர் கான்செப்ட். சரிங்களா? இதுதான் கோர் கான்செப்ட். உதாரணத்துக்கு மோரியா ஈசாக்கு அப்படி எடுத்தா, அவர் அந்த மோரியா மலையில அந்த இளமை பகுதியில என்ன ஒரு டெசிஷன் எடுத்தார், எதுல அவர் சந்தோஷப்பட்டார், நீங்க பிடிச்சிருங்க, எதுல வந்து அவர் சந்தோஷப்பட்டார் என்பதுதான் ஒரு கோர். அப்ப இந்த கோர் பேஸ் பண்ணி தான் இந்த 3 நாளுமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஆனா இந்த பேஸ் பண்ணி தான் இந்த டீம் வச்சிருக்கிறோம். இந்த 3 நாளும் வந்து வாலிப மாநாட்டுல இருக்கு. இப்ப நம்முடைய மூத்த சவர் சமத் ஏஞ்சல் அவர் என்ன பண்றாருன்னா, ரீபிரின்ஸ் நம்பர் பாருங்க 3265ல சில எக்ஸாம்பிள்ஸ் விளக்கங்கள் அவர் கொடுக்கிறார். ஆனா ஆங்கிலத்துல இருக்கு, நான் உங்களுக்கு வந்து தமிழ்ல வந்து புரியும்படியே சிம்பிளிஃபை பண்ணி போடுறேன். அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நான் வாசிக்கிறேன். தி சேம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஷோ இன் தி டிஃபரண்ட் ஃபார்ம் கம் டு தி யூத். யூத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு. கம் டு தி யூத் who is under age and subjected to his parents. அப்படின்னா யூத் ஸ்டேஜ் இருக்கும் போது கான்செக்ரேட்டட் எடுக்கிறதுக்கு முன்பாக, அவர் தேவனோட நல் மனசாட்சியின் உடன்படிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து அவருடைய பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படைய வேண்டும், பேரண்ட்ஸ் சொல்றதெல்லாம் அவர் கேட்க வேண்டும். அதே மாதிரி ஒரு கணவன் மனைவியா இருந்தா கணவனுக்கு மனைவிக்குரிய காரியங்கள் என்ன செய்ய வேண்டும் அதெல்லாம் வந்து செய்ய வேண்டும். அதெல்லாம் வந்து செய்யக்கூடாதுன்னு இல்ல, இதை வந்து கான்சென்ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்பாக. பட் ஒரு தேவோட நல் மனசாட்சியின் உடன்படிக்கை எடுத்துட்ட ஒரு யூத் அவர் எப்படி இருக்க வேண்டும், அது இந்த பாயிண்ட் சொல்றாரு. தேவனுடைய நல் மனசாட்சியின் உடன்படிக்கை எடுத்த ஒரு யூத், ஒரு வாலிபன் என்ன இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். முதலாவது அவருடைய புதிய சிருஷ்டி வளர்றதுக்காக அவர் நிறைய என்ன பண்ணாராமா, சாக்ரிஃபைஸ் பண்ணணும். எப்படி எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் அப்படின்னா, புதிய சிருஷ்டிக்காக அவருடைய ஓன் இன்ட்ரெஸ்ட், அவருடைய இன்ட்ரெஸ்ட் அவர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அவருடைய ஏம வந்து அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அந்த புதிய சிருஷ்டிய அப்படியே எங்க தொடரணுமாமா, அவருடைய குடும்பத்திலையும் தொடர வேண்டும் அப்படின்னு சொல்றார். உதாரணத்துக்கு பாருங்க, அந்த சாக்ரிஃபைஸ் எப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் ஆசைப்படுறோம், இதை வாங்க வேண்டும் நினைக்கிறோம், நம்ம குழந்தைய அது விருப்பப்படுது, பட் நான் வாங்குறதும் குழந்தை அது வாங்கினா அது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு பொருளோ அந்த ஒரு ஆசையை நம்ம என்ன பண்றோம், சாக்ரிஃபைஸ் பண்றோம். இப்படி எல்லாம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றது ரைட்டு தான். ஆனா இதோட ஸ்பெஷல் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறாரு. சாக்ரிஃபைஸ் மட்டும் போதாது, இந்த வாலிபர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, சாக்ரிஃபைஸ் ஒரு பார்ட் இருக்கட்டும், அவனுடைய இன்ட்ரெஸ்ட வந்து ஒதுக்க ஒரு பார்ட் இருக்கும், கூடவே அவனுடைய தாழ்ந்து, அவனுடைய நேரம், அவனுடைய செல்வாக்கு, அவங்களுடைய செல்வம், இதை நம்ம ரோமர் 12ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். இது எல்லாமே என்ன செய்ய வேண்டும் பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு என்று கொடுக்க வேண்டும். அப்படின்னா என்னன்னா, ஞானஸ்தானம் எடுத்த ஒரு வாலிபன், ஒரு ஞானஸ்தானம் எடுத்த ஒரு யூத் என்ன செய்ய வேண்டும்னா, கம்ப்ளீட்டாக தன்னோட லைஃப யாருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இது ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன். இது இந்த ஸ்ட்ராங்கான டெசிஷன் அந்த இளமையான காலப்பகுதியிலே நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கீங்களேன், நம்மளை யாரும் அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா நம்ம ரூட் வந்துடும். இந்த இளமை கால பகுதியில நம்ம டைலமா ஆயிட்டோம் அப்படின்னா,
அதுக்கப்புறம் அந்த இளமையில சந்தோஷம் அப்படின்னா இந்த கிரைஸ்டுக்குள்ளவும் சத்தியத்துக்குள்ள இருக்காது. மேபி அது உலகத்துல இருக்கு, அது உலகம் நமக்கு எப்படின்னு தெரியாது. ஆனா இந்த சத்தியத்துக்குள்ள, இந்த பாடி ஆஃப் கிரைஸ்டுக்குள்ள நம்ம இருக்க வேண்டும் என்றால் இந்த இளமையில நம்ம சந்தோஷப்பட வேண்டும். ஆனா ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கு இருக்காது. எவ்வளவு சோகம் பாருங்க. எது இருக்கான்னா கட்டாயமா சந்தோஷம் இருக்கும், அது நம்ம எடுத்துக்கிற முறையில இருக்கு. அது துக்கமா எடுத்தா துக்கம் தான், இல்ல தேவன் இதை அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவா எடுத்தோம்னா அது உண்மை கூட. அது எல்லாமே நமக்கு எப்படி இருக்குன்னா சந்தோஷமா இருக்கும். இப்ப அதுக்கு ரிலேட்டடான சில எக்ஸாம்பிள்ஸ் இப்ப நம்ம டீம் நேம் வச்ச பாத்தீங்களா, அவங்கள குறிச்சே நம்ம வந்து பார்க்கலாம். சோ முதல்ல யார் பார்க்கலாம் அப்படின்னா இந்த டீம் 1 டீம் 2. இப்ப நம்ம சொன்னது பாத்தீங்கன்னா அதுல வராது, நான் போட்ட ஸ்லைட் பிரகாரமா தான் வரும். சோ நம்ம யாரை பார்க்கலாம்னு பார்க்கின்ற முதல்ல என்ன, மோரியாவில் ஈசாக்கு, இவரை குறிச்சு நம்ம வந்து வாசிக்கலாம். யாரோ ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? மைக் வாசிங்க சார். Even Isaac, who by this time was 25 years of age. சகோதரர் என்ன எழுதுறாருன்னா, இந்த மோரியா மலையில ஈசாக் என்ன பண்றாருன்னா பலி செலுத்துறதுக்கு ஆபிரகாம் ஒப்பு கொடுக்கிறார். அப்ப ஈசாக்கோட வயசு எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 இயர்ஸ், 25 வயசு கண்டிப்பா யாருக்கு இருந்திருக்கும்? ஈசாக்கு இருந்திருக்கும். சோ 25 வயசுல அவர் என்ன செய்யறாரு வாசிங்க. Seems to have offered not a slightest resistance to the divinely arranged program as set before him by his father. ஓகே, For in the vigor of youth. ஓகே, இந்த ஒரு வார்த்தை போதும். இந்த மோரியாவில் ஈசாக்கு இந்த ஒரு வார்த்தை போதும், எல்லாமே ஆப்டர் சூட் ஆகும். அது என்ன விகர் ஆஃப் யூத் பாருங்க, வேற யாருக்குமே கொடுக்கல. நீங்க 7th ஏஞ்சலோட ரைட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா அவர் ஒரே ஒரு யூத்துக்கு மட்டும் அந்த வார்த்தையை கொடுக்கிறார். எந்த யூத்துன்னு பாத்தீங்கன்னா ஈசாக்கு மட்டும். அது என்ன வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா விகர் ஆஃப் யூத். அதாவது இளமை பருவத்துல இவருக்கு என்ன இருந்திருக்காமோ பயங்கரமான வீரியம் இருந்திருக்காமா. தேவனுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறதுக்கு, அப்பாவோட வார்த்தையை கீழ்ப்படிறதுக்கு அவருக்கு என்ன இருந்திருக்காம வீரியம் இருந்திருக்கு, தைரியம். பரவாயில்ல, செஞ்சுதான் பார்ப்போம், ஒப்பு கொடுத்ததான் பார்ப்போம், அப்பாவோட வார்த்தையை கீழ்ப்படுத்திதான் பார்ப்போம் அப்படின்னு. இப்ப பாருங்க, அப்ப என்ன பாடம் தேவன் நமக்கு சொல்றாருன்னா, அப்ப நம்மளோட இளமை பகுதியில நமக்கு தேவனுக்காக ஊழியம் செய்வதற்காக, தேவனுக்காக நம்மளை அர்ப்பணிப்பதற்காக, தேவனோட நல் மனசாட்சி முன்படிக்க சத்தியத்துல வாழ்வதற்காக, நம்மளை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக நமக்கு வீரியம் இருக்கா? அந்த வீரியம் இருந்துச்சுன்னா தேவன் அது என்ன பண்றாருன்னா அங்கே இருக்கிறார். சோ எந்த மாதிரி வீரியம்? அதுதான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டேக்கிங் தி டெசிஷன், முடிவு எடுக்கிறதுல ஒரு வீரியம் கட்டாயமா வேணும். ஒரு 20 வயசுல 22 வயசுல நம்ம மைண்ட்ல வந்து நிறைய டயலமா வரும். எப்படி படிப்பை சூஸ் பண்றது, அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எப்படி வேலையை சூஸ் பண்றது, இங்க வேலை செய்யறதா நம்ம எக்லிஷா பக்கத்துல நம்ம ஊர்ல, இல்ல வெளிநாட்டுலயா, இல்ல வெளி மாநிலத்திலயா, நிறைய டெசிஷன் வரும். ஃபேமிலியில நிறைய முடிவு எடுக்கிற சூழ்நிலைகள் வரும். நம்ம லைஃப்ல சில முடிவு எடுக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் திருமண காரியங்கள் வரும். திருமணத்துக்கு பின்னாடி சில காரியங்கள் எல்லாம் வரும். இந்த மாதிரி எல்லா காரியங்களும் நமக்கு வருகின்ற பொழுது நம்ம எப்படி வந்து வீரியம் கொண்டு ஒரு டெசிஷன் எடுக்கிறோம். நம்ம எடுக்கிற எந்த டெசிஷனா இருந்தாலுமே அது எப்படியாக இருக்க வேண்டும் பாத்தீங்கன்னா, நம்முடைய புதிய சிஸ்டம் என்ன பாத்தீங்கன்னா வளர வேண்டும். அப்ப இந்த டெசிஷனுக்குள்ள என்ன இருக்க வேண்டும்? நம்முடைய நேரம், தாளந்து, செல்வம் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டும். யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஈசாக்க கொண்டு போய் ஆபிரகாம் மோரியா மலையில பொய் சொல்லி கூட்டிட்டு போனாரா? பொய் சொல்லியிருப்பாரா? கண்டிப்பா பொய் சொல்லியிருக்க மாட்டார். சரிங்களா? கீழே இருந்து யார் கேட்கிறான்னு பாத்தீங்கன்னா ஈசாக்கு கேட்கிறாரு. அப்பா விறகு இருக்கு, தீ இருக்கு, எல்லாமே இருக்குப்பா, பலி செலுத்துறதுக்கு ஆடு எங்கப்பான்னு கேட்கும் போது ஆபிரகாம் போய் சொன்னாரா? ஆபிரகாம் எந்த போய் சொல்லல. என்ன சொன்னாரு தெரியுங்களா? ஆபிரகாம், நீ மேல வா, கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கொள்ள, அவர் எல்லாம் பார்த்துக்கோ, நீ மேல வா அப்படின்னு தான் சொன்னார். அப்ப ஆபிரகாம் என்ன அங்க டீச் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல இருந்து மோரியா மரம் வந்து சேரைக்கு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 3 நாள் ஆயிருக்கு. இந்த 3 நாளையும் அவர் ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்காருன்னா, இப்ப யாரு இல்லைன்னா ஈசாக்கோட அம்மா இல்ல, அப்பா பையன், இவங்க 2 பேர் மட்டும் தான் இருந்திருக்காங்க. இந்த 3 நாள் ஆபிரகாம் ஈசாக்கு என்ன சொல்லி கொடுத்திருப்பார்? உன்னை விட்டு எப்படி பிரிஞ்சிருப்பேன், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரா?
இல்ல பாசத்தை பொழிஞ்சிருப்பாரா? இல்ல. இந்த 3 நாள் ஆபிரகாம் என்ன சொல்லியிருப்பார் தெரியுங்களா ஈசாக்கு? யெகோவா தேவன் யார் அப்படிங்கறத டீச் பண்ணிருப்பார். நேர மலை மேல போறாங்க. போன உடனே ஈசாக்கு பாக்குறாரு. பார்த்தா அப்பா சொன்ன மாதிரி என்ன இல்ல, ஆடு இல்ல. பிகர் ஆஃப் யூத். இப்பதான் அவருக்கு கிளிக் ஆகுது. இப்ப நாம ஒரு சரியான ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டும். அப்பா தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடியவர். அதே மாதிரி நான் எங்க அப்பாக்கு என்ன பண்றேன்? கீழ்ப்படியேன். எங்க அப்பாவோட விசுவாசம் என்ன இருக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா, அங்க குறைச்சல் ஏற்படக்கூடாது. நான் அதே தேவன் மேலதான் விசுவாசம் வச்சிருக்கிறேன். பிகர் ஆஃப் யூத் ஒரு டெசிஷன் எடுத்தாரு பாருங்க. என்ன டெசிஷன்? அப்பா என்னை கொலை செய்யட்டும், அப்பா என்னை பலி செலுத்தட்டும், தேவன் பார்த்துக் கொள்வார். ஒரு ஸ்டெப் ஆபிரகாம் யாரு பீட் பண்றாருங்க? ஈசாக்கு பீட் பண்றாரு. நீங்க அந்த முன்னாடி ரிப்பீட்ஸ் நம்பர் போட்டல, நீங்க பாருங்க. ஆபிரகாம் போய் பின்னாடி வந்து கை கட்டல, போய் மிரட்டு போய் படம் சொல்லல, எதுவுமே சொல்லல. வந்து பாக்குறார், புரிஞ்சுக்கிறார், தேவனை பத்தி சொல்றார். ஓகே ரைட். நேர போய் எங்க படுக்கிறாரு பாத்தீங்கன்னா பலிபீடத்துல படுக்கிறார். பிகர் ஆஃப் யூத் ஒரு வீரியம். இதுதான் சகோதரர் வந்து யாருக்கு கம்பேர் பண்றாரு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அவர் கம்பேர் பண்றார். டேக்கிங் தி டெசிஷன். சரிங்களா? நம்ம இயேசுல வாசிக்கிறோம், தேவன் ஒரு பரலோகத்துல பின்பு நான் யாரை அனுப்புவேன், யார் நமக்கு காரியமாக போவாங்க அப்படின்னு. அப்ப யார் வரான்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ, அப்பாவை எப்படி மகிமைப்படுத்த வேண்டுமோ அதை அப்படியே செஞ்சவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே மாதிரிதான் இந்த இடத்துல ஈசாக்கு என்ன செஞ்சிருக்காருன்னா, விகர் ஆஃப் யூத் அவர் வீரியம் கொண்டு அப்பாவை என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபெய்த்துக்குள்ள கொண்டு வர வேண்டும். தேவனை நான் என்ன பண்ண மகிமைப்படுத்த வேண்டும். அவர் என்ன பண்றாருன்னா தன்னை அர்ப்பணிக்கிறார். ஒரு கேரக்டர் சொல்ற மாதிரி ஈசாக் ரிவர்ட் ஹிஸ் டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஃபெய்த். ஒரு விசுவாசம்னா என்ன? எல்லாரும் விசுவாசம் வைக்க முடியாது. நம்ம விசுவாசத்தின் தகப்பான் ஆபிரகாம் சொல்றோம், ரைட் தான். ஆனா அந்த நேம் வாங்குறதுக்கு நல்லா புரிஞ்சுக்க, அந்த நேம் வாங்குறதுக்கு யார் இங்க ஆக்சுவலா கூட இருந்திருக்கிறா? அந்த நேம் வாங்குறதுக்கு யார் கூட இருந்திருக்கிறாருங்க? ஈசாக்கு. ஒரு யோசிச்சு பாருங்களேன், 25 வயசு ஒரு பையன் வந்து அவங்க அப்பாவை தள்ளி விட்டுட்டு ஓட முடியாதுதான். 25 வயசு ஒரு பையன் வந்து அந்த கத்தி எடுத்து அப்பாவை குத்த முடியாதான். 25 வயசு பையன் ஏதாவது திட்ட முடியாது அவங்க அப்பா. என்ன செஞ்சிருக்கலாம். ஆனா ஈசாக்கு என்ன பண்ணலன்னா அப்படி செய்யவே இல்லை. ஏன் சொன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஃபெய்த் இன் காட். அது முக்கியமான காட்ஸ் மாஸ்டர் பிளான். கிளியர்லி ஹி ஹேட் மச் காட்லி கேரக்டர். சரிங்களா? அந்த ஒரு காட்லி கேரக்டர் பிகாஸ் ஆஃப் யூத். அந்த ஒரு முடிவு எடுக்கிறோம் பாத்தீங்கன்னா, இது தேவனுக்காக இதை நான் செய்யறேன், தேவனுக்காக நான் கல்யாணம் கூட பண்ண மாட்டேன் சொல்லிட்டு. சரிங்களா? தாராளமா கல்யாணம் பண்ணலாம். நான் ஒரு முடிவு சொல்றேன், என்ன அது வந்து அவங்க டிசிஷன். பட் இது ஊழியத்துக்காக நான் சொல்றேன். ஒரு அந்த மாதிரி ஒரு டெசிஷன் அவங்களை புரிஞ்சிருப்பேன். சில முடிவுகள் சரிங்களா 35 வயசு 45 வயசுல எடுக்க முடியாது. ஆக்சுவலா அது யூத்தும் கிடையாது. இந்த மாதிரி சில முடிவுகள் வீரியம் கொண்டு எடுக்கிற முடிவுகள் இந்த வாலிப பிரயாத்துல மட்டும்தான் எடுக்க முடியும். சரிங்களா? அதனாலதான் தேவனுக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த வாலிப பிரயாங்கிறது யாருக்கு பிடிக்குங்க? தேவனுக்கு பிடிக்கும். எப்படி டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு, எனக்காகவா அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சரி, அடுத்த கேரக்டர் யாரும் நம்ம பார்க்கின்ற பொழுது எகிப்தில் யோசேப்பு. எகிப்தில் யோசேப்பு எப்படி இருந்தார், அப்படி இருந்தார் சொன்னா உங்களுக்கே போர் அடிக்கும். ஏன்னா யோசேப்பை குறிச்சு எங்கிருந்து படிச்சுட்டு இருக்கோம்? சண்டே கிளாஸ்ல இருந்து படிச்சுட்டு இருக்கோம். பட் இந்த இடத்துல ஒரு யூத்ல அவர் என்ன செஞ்சிருக்கிறார் என்பதை நம்ம வந்து பார்க்க வேண்டும். ஒரு ஸ்லைட் நான் மாத்தி போட்டுட்டேன். பட் இருந்தாலும் இந்த ஸ்லைட் நம்ம வாசிச்சு நம்ம வருவோம். வாசிக்கணும் சகோதரி. In the Lord's providence, he was purchased by a wealthy official of Egypt named Potiphar. சரி, ஓகே, ஸ்பீடா வாசிங்க. As a servant in this man's house, he was faithful to his duties, small and great, and grew in his master's confidence and esteem until, at the age of 22, he was made manager. சரி, 22 வயசுல 22 வயசுல இந்த போத்திபார் அந்த அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு மேனேஜர் பொறுப்புல யாரு வந்துறாரு பாத்தீங்கன்னா யோசேப்பு வந்துறாரு. எத்தனை வயசு? 22 வயசு.
22 வயசுல ஒரு மேனேஜர். வாசிங்க. He was made manager of his entire estate when 27 years of age, 10 years after coming up to age. ஓகே, அப்போ 27 வயசு ஆகும்போது என்ன சொல்றாருன்னா, 27 வயசு ஆகும்போது யோசேப்பு எகிப்துக்கு வரும்போது எத்தனை வயசு யோசேப்புக்கு இருந்திருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. 17 வயசுல என்ன பண்ணிருக்காருங்க, வந்திருக்காரு. 17 வயசு. அப்ப 10 வருஷம் எங்க இருந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா எகிப்துல அவர் இருந்திருக்காரு. இப்ப அந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி 10 வருஷம் இருக்கு. அப்ப 27 வயசு ஆச்சு. அப்ப 17 வயசுல யோசிச்சு பாருங்க, சகோதரனால வெறுக்கப்பட்டார். கரெக்டா? சகோதரர் என்ன பண்ணிட்டாங்க, வெறுத்தார். மீதியான கேட்ட விற்கப்பட்டார். அப்புறம் போர்த்திபாரு இஷ்யூக்கு அப்புறம் சிறையில் என்ன பண்ணாருன்னா சிறையில அடைக்கப்பட்டார். கவிதையா வருது, ஆக்சுவலா கவிதை இல்ல, ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு இருக்கு. அப்ப எல்லா காரியங்களும் இந்த சின்ன வயசுல அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அனுபவிச்சுக்கிட்டே வந்துருக்காரு. ஒரு சமயத்துல யோசேப்பு குறிச்சு நிறைய கேரக்டர் இருக்கலாம், ஆனா ப்ராமினன்ட் ஒரு யோசேப்பு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது வாலிப பிரியத்துல எது நமக்கு வர வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் மைண்ட்ல எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. என்ன ஒரு காரியம் தெரியும், எந்த டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. அந்த போர்த்திபார் விஷயத்துல தவறு பண்ணும் போது போர்த்திபார் தவறு பண்ற, இவர் தவறு செய்யல, விட்டுட்டு என்ன பண்றாரு தெரியுங்களா, ஓடுறாரு. அந்த வஸ்திரத்தை வச்சுதான் அந்த போர்த்திபார் என்ன பண்ணாருன்னா சிறைக்குள்ளே தள்ளினாங்க. இவர் வஸ்திரம் அதெல்லாம் இவர் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. அப்ப அவர் மைண்ட்ல எந்த விதமான எது இல்லைங்க, ஒரு இச்சை இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இச்சைங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை கிடையாது. எப்படி ஒரு டேக்கிங் த டெசிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு வாலிப பிராயத்திலோ, அதே மாதிரி ஒரு இச்சை யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாலிப வயசுலதான் வரும். பல இதுல இச்சை வரும், நீங்க சொல்ல முடியாது. வாலிபா இருக்க நம்ம புரிஞ்சுக்கலாம். வாலிபா இருக்கும்போது நானும் சேர்த்துட்டேன், பரவாயில்ல. வாலிபா இருக்கும்போது என்ன பண்ணிடலாம், நம்ம புரிந்து கொள்ளலாம். சில பேர்த்த செல்போன்ல இச்சை வரும், செல்போனுக்குள்ள பாக்குறதுல இச்சை வரும், சில பேர்த்த பார்த்தோன்னே இச்சை வரும், சிலங்களை எண்ணங்களால இச்சை வரும், சிந்தனைக்குள்ள இச்சைகள் வரும். இந்த இச்சையை நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட். இந்த இளமையில வந்த இச்சை கடைசி வரைக்கும் இருக்கும், ஆனா இளமை காலத்துல என்ன இருக்கும் தெரியுங்களா, அதிகமா இருக்கும். இப்போ இவர் என்ன பண்ணிருக்காருன்னா யோசேப்பு அதை விட்டு என்ன பண்ணிருக்காருங்க, ஓடி இருக்காரு. இப்ப வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21ஆம் வசனங்கள். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வித்துட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க, சிறையில வச்சுட்டாங்க, சகோதரர்கள் என்ன பண்ணிட்டாங்க, வெறுத்துட்டாங்க. எல்லாமே நெகட்டிவிட்டி தான். ஆனால் சிறைச்சாலைக்கு போயிட்டார். ஆனால் என்ன நடக்குது, 21ஆம் வசனம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து. வேற என்ன சந்தோஷம் வேணுங்க, வேற என்ன சந்தோஷம் வேணும்? சிறைச்சாலையில் ஒருத்தர் இருக்கிறார், எந்த ஒரு குற்றமும் செய்யாமல் ஒரு அவமானத்தோடு இருக்கிறார். நீங்க புரிஞ்சிருப்பீங்க, சிறைச்சாலையில இருக்கிறார் அப்படின்னா சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட ஒரு மைண்ட் இருக்கு தெரியுங்களா, நான் என்ன செஞ்சுட்டு சிறைச்சாலைக்குள்ள வந்திருக்கிறேன்னு. கொலை செஞ்சுட்டு வந்தா ஒரு மரியாதை, திருடிட்டு வந்தா ஒரு மரியாதை. ஆனா இவர் சிறைச்சாலைக்குள்ள போனது ஒரு அவமானம். ஆனா சிறைச்சாலை இருக்கும்போது வசனம் என்ன சொல்லுன்னா, கர்த்தர் யார் கூட இருந்தாருங்க, யோசேப்பை கூட இருந்தார். அது ஒரு கஷ்டம்தான், ஒரு துன்பம் தான். ஆனா யோசேப்புக்கு அது என்னவா இருந்திருக்குங்க, சந்தோஷமா இருந்திருக்கு. காரணம் என்ன, கர்த்தர் யார் கூட இருந்திருக்கிறாரு, யோசேப்பு கூட அங்க இருந்திருக்கிறார். போதும். அப்போ வாலிப பிராயத்தை நம்ம கூட என்ன செய்ய வேண்டும் பாத்தீங்கன்னா, இச்சை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டா நமக்கு என்ன பண்ணணும்னா தூக்கி எறிய வேண்டும். அதான் சகோதரர் சொல்றார், இந்த யோசேப்பு கூட யாருக்கு அடையாளமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. என்னென்ன கேரக்டர் இந்த இடத்துல அவர் வெளிப்படுத்தினார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இந்த ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் கேரக்டர் ரொம்ப முக்கியமான விஷயம். அவருடைய கேரக்டரை ஸ்ட்ராங் பண்றார். எந்த விஷயத்திலும் அவர் என்ன பண்ணலன்னா அவருடைய இன்டெகிரிட்டி, அதான் சொல்றாரு, அவருடைய இன்டெகிரிட்டியை விட்டு கொடுக்கவே. ஒழுக்கத்துல இருந்து அவர் கீழே போகலீங்க. ஒழுக்கமான பையன் யாருன்னா யோசேப்பு, அந்த மாதிரி இருந்துட்டார். ஃபெய்த்ஃபுல்னஸ். லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாரு தெரியுங்களா, செல்ஃப் கண்ட்ரோல். தெரியுங்களா, இப்ப இந்த இடத்துல இருந்து எத்தனை பேருக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு, கை தூக்குவோன்னு கேட்டா என்னையும் சேர்ந்து யாருமே என்ன பண்ண மாட்டோம், கை தூக்கவே மாட்டோம். ஏன்னா ஏதோ நம்ம லூஸ் ஆகும், நமக்கு என்ன நமக்கு தெரியாது, எந்த விஷயத்த நம்ம பஸ்ட் ஆகும் நமக்கு தெரியாது.
எந்த விஷயத்துல லூஸ் ஆகும் தெரியாது. கேரக்டர்ல ஸ்ட்ராங், அடிச்சு நிக்கணும். யார் நின்னாருன்னு பாத்தீங்கன்னா யோசேப்பு. எதுவா இருந்தாலும் சரி, கிரைஸ்ட் மாதிரி என்ன பண்ணா அடிச்சு நின்னார். சரி, ஓகே. 2. அடுத்து நம்ம யாரை பார்க்கின்ற பொழுது பாபிலோனில் தானியேல். இப்போ தானியேல் பாபிலோனுக்குள்ள சிறைப்பட்டு வருகின்ற பொழுது அவருக்கு வயசு ஆல்மோஸ்ட் எவ்வளவுங்க? 17 இருந்து 18. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஏஜ் எல்லாமே ஒரு வாலிபன் தான். எப்படி ஈசாக்கு, எப்படி யோசேப்பு, அதே மாதிரி இந்த பாபிலோனுக்குள்ள தானியேல் வருகிற பொழுது அவருக்கு என்ன பாத்தீங்கன்னா வயசு 17 இருந்து 18, அப்ராக்சிமேட்லி 17 to 18. அவ்வளவுதான். நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்துருக்கோம். அப்ராக்சிமேட்லி 17 to 18. ஓகே, பாபிலோனுக்குள்ள தானியேல் எப்படி இருந்தார் அப்படின்னு பார்க்கின்ற போது நிறைய நம்ம பாசிட்டிவ் யோசிப்போம். ஆக்சுவலா இங்க பாசிட்டிவ் மட்டும் இல்ல, பாபிலோனுக்குள்ள தானியேல் இருக்கும்போது இந்த 5 விஷயங்கள் அவருக்கு ரொம்ப வாட்டுச்சு பாபிலோன்ல. யாருக்கு? தானியேலுக்கு. முதல்ல என்ன பாத்தீங்கன்னா அடிமைத்தனம். இதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தார், எங்களுக்கு தேசத்தை எப்ப தருவீங்க? ஏன்னா இப்போ இஸ்ரேல் தேசம் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கு. கம்ப்ளீட்டா ஒரு அடிமைத்தனம், தனிமை, கம்ப்ளீட்டா தனிமை. எனக்கு ஜனங்கள் கூட அவர் இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவரை சுத்தி இருக்கிற அத்தனை பேருமே இவர் மேல அதிக பொறாமை வச்சிருக்கிறாங்க. ஒரு பொறாமை. 4வது பார்க்கும்போது வஞ்சகம். வஞ்சகம் சூழ்ந்த மனிதர்கள் மத்தியில தான் யார் வாழ்ந்தான்னு பாத்தீங்கன்னா தானியேல். அதே மாதிரி கலாச்சாரம். உள்ள போனோடனே பாபிலோன் ராஜா என்ன பண்ணாருங்க? நேபுகாத்நேச்சர் எல்லாத்துக்கும் பேர் என்ன பண்ணிட்டாருங்க? மாத்தி விட்டார். கம்ப்ளீட்டா கலாச்சாரமே வேறையா இருக்கு. இவ்வளவு கஷ்டம் யார் அங்க அனுபவிச்சாருன்னு பாத்தீங்கன்னா தானியேல் அனுபவிச்சார். சரி, இப்ப சொல்லுங்க, ஒரு 10 செகண்ட் அப்புறம் இவ்வளவு கஷ்டம் தானியேல் அனுபவிச்சாரு, தானியேல் சந்தோஷமா இல்லாம இருந்திருப்பாரு? தானியேல் என்ன சந்தோஷப்பட்ட? தானியேலுக்கு என்ன சந்தோஷம் இருந்திருக்கும்? உங்க சைடுல ஒரு பாயிண்ட், என்ன ஒரு சந்தோஷம் தானியேலுக்கு இருந்திருக்கும்? வெரி குட். என்னமோ இருந்துட்டு போட்டோம், என்னமோ அடிமைத்தனம் இருந்துட்டு போட்டோம், என்ன சுத்தி வஞ்சகர்கள் இருந்துட்டு போட்டோம், என்ன சுத்தி பொறாமை இருக்கப்பட்டோம், அடிமைத்தனத்துல இருந்துட்டு போட்டோம். கர்த்தர் எங்க இருக்கு? என்ன பண்றாருங்க? போதும். வழக்கம் போல 3 வேளை அவர் என்ன பண்ணிடுவாருங்க? அவருக்கு இருக்கிற சந்தோஷமே என்ன தெரியுங்களா? 3 வேளை கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? சேவிக்கிறதுக்கும் மாறாததுக்கும் ஜபம் செய்ய. இதுதான் இளமையில சந்தோஷப்படு. எந்த சூழல இருந்தா நமக்கு என்ன? எந்த பாரம் இருந்தா நமக்கு என்ன? நம்ம யார் மாதிரி? ஈசாக்கு மாதிரி இந்த விகட் ஆஃப் யூத், ஒரு வீரியம் கொண்ட ஒரு வாலிபரா இருந்தால் பிரச்சனையே இல்ல. எப்பவுமே நமக்கு என்ன பாத்தீங்கன்னா இளமையில சந்தோஷம் தான். அவர் எது குறிச்சு கவலைப்படவே இல்லை. ஒரு சிங்க கெபிக்குள்ள அவர் போனாரு பாத்தீங்களா? சிங்க கெபிக்குள்ள போகும்போது ஆல்மோஸ்ட் அவருக்கு ஏஜ் என்ன பார்க்கும் போது 70 வயசு. அப்போ 17 வயசு, நல்லா பாருங்க, 17 வயசுல இந்த பாபிலோன் தேசத்துக்குள்ள வந்து என்ன ஒரு இளமையில சந்தோஷப்பட்டாரோ, பிரேயர் நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி கரெக்ட். 70 வயசுல அதேதான் அவர் செஞ்சுட்டு இருக்கிறார். ஸ்ட்ராங்கா அதேதான் செஞ்சுட்டு இருக்கிறார். சரிங்களா? இப்ப சிங்க கபிக்குள்ள போயிருக்கும் போது தானியேலுக்கு எப்படி துக்கமா இருந்திருக்குமா? சிங்க கபிக்குள்ள போய் துக்கமா இருந்திருக்குமா? இல்ல இல்ல. சிங்க கபிக்குள்ள தானியேல் எப்படி இருந்திருப்பார் தெரியுங்களா? சந்தோஷமா இருந்திருப்பார். பிரதர், அப்ப அவர் இளமையிலேன்னு யாரும் சொல்லிடாதீங்க. இந்த கேரக்டர், இந்த ஹாப்பினஸ் அவருக்கு அப்ப வரல. எப்ப இருந்து வந்திருக்குங்க? 17 வயசுல இருந்து அவர் நல்லா புரிஞ்சுக்கொண்டு என்ன பண்ணிருக்காருன்னா அவர் அப்ப சுத்தி இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னா பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. தேவன் தானியேல் இது மட்டுமா ஆசீர்வதிச்சார்? வைசர் தென் ஆல். நம்ம நல்லா படிச்சிருப்போம். பெரிய பெரிய நாணவான்கள், மந்திரவாதிக, ஜோசியக்காரங்க, நிறைய எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க. சொப்பனம் காண்றவங்க அத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இவர் மேல பொறாம கொண்டு நிறைய ஜனங்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் தானியேல் எப்படி பார்த்தீங்கன்னா பிரேயர்ஃபுல்னஸ் அண்ட் கரேஜ். சரிங்களா? அந்த ஒரு பிரேயர்ஃபுல் அண்ட் கரேஜ் நம்ம இருக்க வேண்டியதா சொல்லி பாக்குறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா எருசலேமில் ஸ்தேவான். எருசலேமில் ஸ்தேவான் பார்க்கின்ற பொழுது இவரும் அப்ராக்சிமேட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா வயசு 27 இருந்து 31க்குள்ளதான் அவருக்கு இருந்திருக்கு. இதுக்கு மேல இல்ல. சோ ஆல்மோஸ்ட் 31 அவர் எதுக்குள்ள போயிட்டாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மரணத்துக்குள்ள அவர் வந்து போய்விட்டார்னு சொல்லி பாக்குறோம். சோ எருசலேமில் ஸ்தேவான் என்ன செய்தார்? சில வசனங்கள் வேகமா நம்ம வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம்.
அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம் முதல். அது வானங்கள் திறந்திருக்கிறது, மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்போ இந்த சமயத்துல நல்லா பாருங்க, இந்த சமயத்துல ஸ்தேவானுடைய முகம் எப்படி இருந்திருக்கும் ஒரு இமேஜினேஷன். இந்த சமயத்துல இப்ப கல்ல எறிய போறாங்க, இப்ப நம்ம சாக போறோம் தெரிஞ்சிருச்சு, ஸ்தேவானு தெரிஞ்சிருச்சு. இப்ப கொஞ்ச நேரத்துல கல்லறி விட்டு சாக போறோம், ஸ்தேவானுக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு, நோ டவுட் இன் தட். அந்த சமயத்துல ஸ்தேவானுடைய முகம் எப்படி இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு இப்ப ஒருத்தர் எப்படி சொல்ல முடியும் தெரியல, ஒருத்தர் அடிச்சு கொலை செய்ய போறாருன்னா சந்தோஷமா இருப்பாரு. 5 நிமிஷத்துல எனக்கு தூக்கு அப்படின்னா நான் சந்தோஷமா இருப்பேன், ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருப்பேன் சரிங்களா. 5 நிமிஷம் தூக்குனா முன்னாடியே செத்து போயிருப்பேன், அந்த பயம். அப்போ இவருடைய முகம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறது சகோதரர் அவருடைய பரிசுத்தாவில எழுதுறாரு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்பீடா வாசிங் சிஸ்டர். Stephen doubtless realized the dangers of the hour and the danger of the hour. புரிஞ்சுக்கிட்டார். இப்ப நம்ம சாக போறோம், நம்மளை கொல்ல போறோம்னு புரிஞ்சுக்கிட்டார். நம்ம ஃபுல்லா படிக்க வேண்டாம், டைம் இல்ல. அவர் முகம் எப்படி இருந்துச்சாமா, ரொம்ப க்ளோரியா இருந்துச்சாமா, சந்தோஷமா இருந்துச்சாமா, அந்த அந்த ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சாமா. எப்படி தேவன்றது ஒரு ரிவார்டான ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமா, அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி கிடைச்சாமா. ஓ, நான் கிறிஸ்துவுக்காக நான் என்ன பண்ண போறேன், சாக போகிறேன் என்ற ஒரு மகிழ்ச்சி. நிறைய பாயிண்ட் எழுதுறாரு, டைம்ல அவுட்லைன் சொல்றேன். இதே மாதிரிதான் சுவிசேஷத்துக்குள்ள இருக்கிற நமக்கும், சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கும், சுவிசேஷத்தை அறிவிக்கிற வாலிபர்களுக்கும் இதே மகிழ்ச்சி, இதே சந்தோஷம், இதே பூரிப்பு இருக்க வேண்டும். அது ஒருவேளை சாகும் போது கிடைச்சதுன்னா, சாகும் போதும் கிறிஸ்துவுக்காக சாகருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்ம முகம் எப்படி இருக்க வேண்டும் பாத்தீங்கன்னா, இட் ஷுட் பி க்ளோரியா இருக்க வேண்டும். சரி, எப்படி இந்த டெசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது வாலிபர்களாக இருக்கும்போது மட்டும்தான். அப்ப ஸ்தேவானுக்கு என்னன்னு பார்க்கின்ற பொழுது ஜாய், ஹாப்பினஸ் அண்ட் கிளியர் விஷன், இதுதான் ரொம்ப முக்கியம். கிளியர் விஷன் தெரிஞ்சிருச்சு, கிளியர் விஷன். ஓகே, யோசிச்சு பாருங்க, ஸ்தேவானோட ஊழியம் பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் இருந்து 6 மாசத்துல எல்லாம் முடிச்சுட்டாரு, எல்லாம் பர்ஃபெக்டா செஞ்சு முடிச்சுட்டாரு. அப்போஸ்தலருக்கு கூட கிடைக்கல அந்த வாய்ப்பு. என்னது, கிறிஸ்துக்காக ரத்த சாட்சியா மரிக்கிறது யாருக்கு கிடைக்கல, அப்போஸ்தலருக்கு கிடைக்கல. கிறிஸ்துக்காக முதல் ரத்த சாட்சியா மரிக்கிறது யாருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா ஸ்தேவானுக்கு. அதை விட குளோரி அவருக்கு என்ன வேணும், சந்தோஷமா ஏத்துக்கிட்டார். எப்படி இந்த மாதிரி முடிவெல்லாம் இந்த ஏஜ்ல எப்படி எடுக்க முடியும், இளமையில தான் எடுக்க முடியும். இஃப் யூ ஆர் பிகர் ஆஃப் யூத், அந்த சந்தோஷம் என்ன பண்ணலாம்னா ஏத்துக்கலாம். சோ அடுத்தது யாருன்னு பார்க்கிற பொழுது தமஸ்குவில் பவுல். சரிங்களா. சோ 5 நிமிஷம் இருக்குன்னா நான் ஸ்பீட் அப் பண்றேன், நீங்க புரிஞ்சுங்க. சோ பவுல் சவுலா இருந்து பவுலாமா, இப்ப நான் ஸ்பீட் அப் பண்றதுனால சவுல் டு பவுல் சொல்றேன். அவர் கிறிஸ்டியானிட்டியா சேஞ்ச் ஆகுறதுக்கு, கிரைஸ்ட ஏற்றுக்கொள்ளும் போது அவரோட வயசு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 27 இருந்து 31 வயசுக்குள்ளதான் இருந்திருக்கும். ஸ்தேவானுக்கும் அதே தான், பவுலுக்கும் அதே வயசு தான். இந்த வயசுக்குள்ளதான் அவர் யாரை ஏற்றிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரைஸ்ட அவர் ஏற்றிருப்பார் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கிறோம். சவுல் வாசிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 8-9ஆம் வசனம். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. ஓகே, ஒருவரையும் அவர் என்ன பண்ணல, காணவில்லை. இப்ப அந்த கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வர ஒரு ஸ்ட்ராங் அந்த ஒரு பேஸ் அவருக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் பின்னாட்கள் அவர் தீமோத்தேயுக்கு எழுதும்போது எப்படி எழுதுறார், 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் எல்லாமே தவறு நான் செஞ்சிருக்கிறேன், சொல்ற எல்லாமே செஞ்சிருக்கிறேன். ஆனா 27 வயசுல கிரைஸ்ட ஏத்துட்டு பின்னாடி அவர் லிஸ்ட் சொல்றார், என்ன மாறி கஷ்டப்பட்டு பாடுபட்டவர்கள் யாருமே கிடையாது. டைம் உங்களுக்கு தெரியும், 2 Corinthians 11 கம்ப்ளீட் லிஸ்டே சொல்றார். இந்த லிஸ்ட்ல ஒண்ணு கூட தேவன் இந்த காலத்துல நம்ம கொடுத்ததே இல்லை. நிர்வாணம், பட்டினி, கள்ள சொல்ல ஏமாற்றம், கம்ப்ளீட் லிஸ்ட் சொல்றாரு, கம்ப்ளீட் லிஸ்ட். ஆனா அது எல்லாமே அவருக்கு எப்படி இருக்கு தெரியுங்களா, சந்தோஷம். அதாவது கடைசி எழுதும் போது எப்படி எழுதார், ஓட்டத்தை நான் என்ன பண்ணேன், முடிச்சு.
27 வயசு வாங்கினது என் ஓட்டத்தை முடிச்சு. இஸ் அ பேஷனேட், இன்டெலிஜென்ட், கரேஜ் அண்ட் கம்பேஷன். அடுத்தது நம்ம யாரை பார்க்கின்றோம்னா கடைசியா எபேசியர், தீமோத்தேயு. சோ லாஸ்டா நம்ம யாரை பாக்குறோம்னா எபேசியர், தீமோத்தேயு குறிச்சு நம்ம பாக்குறோம். சோ இந்த தீமோத்தேயு பாத்தீங்கன்னா எபேசில ஊழியம் செய்கின்ற பொழுது ஆல்மோஸ்ட் ஒரு ஏஜ் என்ன இருந்திருக்கு பாத்தீங்கன்னா 21 வயசு வரைக்கும் இருந்திருக்கும். சோ அவர் என்ன செஞ்சார்? வாசிங்க சகோதரி. 1 தீமோத்தேயு 4:12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது எப்படி எழுதுறார்? வாசிங்க. உன் இளமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு சொன்னார். ஏன் சொன்னார்? ஆக்சுவலா அப்படி இருந்திருக்கார். அப்போ இது அவருக்கு மட்டும் கிடையாது, இதே லிஸ்ட் யாருக்குன்னா வாலிபுலா இருக்கிற நமக்கும் அவர் என்ன பண்றாருன்னா அங்க கொடுக்கிறார். பாருங்க எப்படி யார் கூட சேர்ந்தார் ஊழியம் செஞ்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா Timothy traveled with Paul and Silas, helping to establish in church in Corinthia, Thessalonica, Philippi. நிறைய இடத்துல போய் ஊழியங்கள் செஞ்சு சபைகளை ஸ்தாபிக்கிறதுக்கு இவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஊழியம் செஞ்சிருக்காரு. இவருக்கு இருக்க பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? அவரோட காலப்பகுதியில நிறைய ஃபால்ஸ் டீச்சர். இவருக்கு இன்னும் சொல்ல போனா இவர் ஒரு வாலிபர், ஆனா ஓல்டு கிறிஸ்டியன்ஸ் இவருக்கு முன்னாடி பெரியவங்களா இருப்பாங்கல்ல, அந்த வயதானவர்களா இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் நீ சின்ன பையன், நீ சொல்றது சரியில்லை சொல்லிட்டு டிமோட்டிவ் பண்ணிட்டு இருந்தாங்க. டிமோட்டிவ், நீ சொல்றது தப்பு, இது சரியில்லை அப்படி இப்படின்ட்டு. ஆனா தீமோத்தேயு என்ன பண்ணாரு தெரியுங்களா? எந்த டிமோட்டிவ் என்ன பண்ணல, காதுல வாங்கவே இல்லை. டிமோட்டிவ் அப்படியே தூக்கி வச்சுட்டாரு. ஓல்டு கிறிஸ்டியன் தூக்கி வச்சுட்டாங்க, வார்த்தையில தூக்கி வச்சுட்டு தேவனுக்கு என்ன பிடிக்கும், சத்தியம் என்ன இருக்கு, அதை மட்டும்தான் அவர் என்ன பண்ணாருன்னா அங்க ஃபாலோ பண்ணாரு. சோ கடைசியா இவர் என்ன கேரக்டர் காமிச்சார் என்பதை நம்ம பார்ப்போம். மணிக்கும் கைப்படமோ ரெண்டாவது அதான் டக் டக்குன்னு போகுது. சோ தீமோத்தேயு கடைசியா என்ன காமிச்சாரு அவரோட கேரக்டர்? தி ட்ரஸ்ட்வர்தி, ஜென்யூன் இன் ஹிஸ் கன்சர்ன் ஃபார் ஸ்டெடிஃபாஸ்ட் ஸ்டடீஸ் அண்ட் அஃபெக்ஷனேட். சீக்கிரமா படிக்கிறது. யார் ஒருத்தர் சீக்கிரமா படிப்பாங்க, வேகமா படிப்பான்னு பார்த்தா இளம் வயது உள்ளவர்கள் தான். சீக்கிரமா படிக்கிறதுக்கு, படிச்சதுல நிலை நிற்கிறதுக்கு, படிச்சு நிலை நின்று இரக்கமுள்ளவராக, அன்புள்ளவராக, கிரைஸ்ட் மாதிரி பிரதிபலிக்கிறதுக்கு அந்த ஒரு அழகான கேரக்டர் தான் யார் காமிச்சாருன்னு பாத்தீங்கன்னா துன்பமான காலப்பகுதியிலும் அந்த வாலிப இதுலயும் யார் இங்க காமிச்சாருன்னு பாத்தீங்கன்னா தீமோத்தேயு என்ன பண்ணிருக்காருங்க அங்க காமிச்சிருக்காருன்னு சொல்லி பார்க்கின்றோம். சோ நாம இப்ப எடுத்த 6 கேரக்டருமே பாத்தீங்கன்னா தங்களுடைய இளமை பருவத்துல அநேக கடினமான சூழ்நிலை உலகத்தார் வந்திருந்தாலும், சூழ்நிலைகள் கடுமையா இருந்தாலும் அவங்க என்ன பண்ண கர்த்தருக்குள்ள அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சந்தோஷமா வாழ்ந்திருக்கிறாங்க. சந்தோஷத்தை தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா கொடுத்திருக்கிறார். இதே மாதிரி ஒரு விகட் ஆஃப் யூத் நம்ம இருந்தோம்னா தேவன் கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமா நம்ம கூட என்ன பண்ணுவா இருந்து எப்படி அவங்களுக்கு உதவி செஞ்சாங்களோ அதே மாதிரி தேவன் கூட நம்ம கூட என்ன பண்ணுவாருன்னா இருந்து கிருபை செய்வார் என்பதை இந்த சிறிய பாடத்தின் மூலமா நம்ம பார்த்துள்ளோம். தேவன் தாமே இந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமென். செய்திக்கு தேவனுக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் பாடத்தில் கேட்ட வண்ணமாக நம்முடைய முகங்களும் மரிக்கும் வரை பிரகாசமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவன் கொடுக்கிற ஒரு வசன ஆலோசனை என்னன்னா, பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மட்டும் படிச்சு முடிச்சிடலாம். நாம உங்களுக்கு 1:30 to 2:30 லஞ்ச் பிரேக்கு நீங்க முடிச்சுட்டு அனைவரும் சரியான டைமை நீங்கள் கடைபிடிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பயத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். பாத்தீங்களா? இப்போ 3 நாளும் நாம வாங்கக்கூடிய ஞானத்துல நம்மளுடைய முகம் பிரகாசிக்கணும். போகும்போது மட்டும் இல்ல, அப் டு டெத் வரலாம். அதனால இந்த ஞானத்தை ரிசீவ் பண்றதும் பண்ணதும் யார் கையில் தான் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்குதான் இந்த ட்ரைனிங். தேவன் தாமே நம்ம அனைவரும் ஆசீர்வதிப்பாக. சரியாக 2:30 மணிக்கு அனைவரும் சேரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம்.